வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகால வேளையில் கர்த்தர் அளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். கர்த்தரை தேட வேண்டுமாம். கர்த்தரை தேடுகிற பொழுது நமக்கு சகலம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லும். 1 நாளாகமம் 16:11 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு அதை நேராக்கி அவரை தேடுவோமானால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறதற்கு நம்முடைய இருதயம் சுத்தமாயும் வாஞ்சையாயும் இருக்குமானால் நிச்சயம் நாம் செய்ய நினைக்கிற காரியங்களை தேவன் செய்ய நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். யோசபாத் என்கிற ராஜா கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தோடு கூட தேட வேண்டும் என்று தன் ஜனங்களுக்கு சொல்கிறான். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை தேடுவதற்கு உபவாசத்தோடும் தூய மனதோடும் நாம் தேட வேண்டுமா? அவ்விதமாய் நாம் தேவனை தேடுகிற பொழுது நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் அழிக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் செய்ய நினைத்த தேவனுடைய ஆலயத்தின் வேலையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அதிலே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. நாம் தேவனை உபவாசத்தோடு கூட தேட வேண்டுமா? அவ்விதமாய் தேடுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக, சகல பொருள்களுக்காக, சரியான வழியில் நடப்பதற்காக நாம் உபவாசித்து தேவனை தேட வேண்டும் என்று எஸ்ரா என்ற பக்தன் சொல்கிறான். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அனுதினமும் தேடுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை தேடுகிறோமா? உபவாசத்தோடு கூட கர்த்தரை தேடுகிறோமா? அப்படி நாம் தேடுவோமானால் கர்த்தருடைய கரம் நம் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று எஸ்ரா சொல்லுகிறான். யாரெல்லாம் கர்த்தரை ஒரு மனதோடு கூட, உபவாசத்தோடு கூட, தூய மனதோடு கூட தேடுகிறார்களோ அவர்கள் மேல் அவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தருடைய கரம் நன்மையாய் அமர்ந்திருக்கிறதாம். எந்த மனதோடு கூட நாம் கர்த்தரை தேடுகிறோம்? உபவாசத்தோடு தேடுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய எதிர்காலத்துக்காக கர்த்தரை தேடுகிறோமா? அப்படியானால் கர்த்தருடைய கரம் நம்மேல் நன்மையாய் அமரும். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நித்தமும் உம்மை தேடி எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் காரியங்களுக்காக உம்மை தேடுகிற பொழுது உம்முடைய கரம் எங்கள் மேல் நன்மையாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். உம்மை தேடுகிறோம், எங்களுக்கு வெளிப்படும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.